பேபி பாப்பா என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன விட்டு பயமுறுத்துறியா? பயமுறுத்துறியாடா நீ? உன்னை கொன்னுட வேண்டாம் மொட்டை தலையா? பயந்துட்டியா? தலையில சுத்திருச்சுல உனக்கு. ஏன் உனக்கு தான் பயமுறுத்த தெரியுமா? எனக்கு தெரியாதா? பயம் போச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணுவியா? வாடா இப்ப பண்ணு, வா வா. இதுக்கு மேல முடியாதுமா தாயே, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எதிரி மாயமா, வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சீக்கிரம் வா, வா வா போலாம் போலாம். நில்லுடா. நில்லு சாய் ப்ளீஸ். இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நில்லுடா. இருடா, கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உயிரே போயிடும். முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம். உன் ஃபேஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இனிமே தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ண கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா. இது பாழடைஞ்ச பங்களாவா இல்ல பேய் வீடா? தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு தான் அறிவே இல்லாம போச்சு. இனிமே தலையே போனாலும் இந்த பக்கம் வரமாட்டேன். நிறுத்து. டேய் பயந்தாங்கோலே, பயமா இருந்தா வெளியே எழுந்திருச்சு போடா. வந்துட்டான் பேய் படம் பாக்குறதுக்கு. டேய் சூரி, ஏற்கனவே இதயத்துல ஓட்ட இருக்குடா. உன கெஞ்சி கேக்குறேன், கத்தாம சினிமா பாடுறா. சரி நீ பாரு, பாடுறா. கத்தாம சினிமாவை பாடுறா. நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்குடா. நீ பாரு. போயிட்டானா? ஏண்டா சூரி, மறுபடியும் எலுமிச்ச மாலையா? நான் ரொம்ப அழகா இருக்கல, திருஷ்டி பட்டுறோன்னு போட்டுருக்கேன். பயந்தாங்கொழி கோலப்பையில போடா போடா. யார பாத்திரா கோழ பையன்ற கேவலமான பேய் படத்தெல்லாம் போடாத. ரொமான்டிக்கான படத்தை போட்டு நான் வரேன். மூஞ்ச பாரு. ஏடா சூரி, எலுமிச்சப்பழம் மாலையை போட்டு சினிமாவுக்கு வர ஒரே ஆள் நீ தான்டா. சேஃப்டி டா டேய், சேஃப்டி. என்ன சேஃப்டியா என்னவா? பெரிய ஈவென்ட் வந்திருக்கு, நிறைய பணம் கொடுப்பாங்க. ஈவென்ட்டா? டேய் நாரி, செம்ம விஷயம் சொல்லிருக்க. தேங்க்ஸ். இத வச்சுக்கோ. இத வச்சு நான் என்ன பண்ண? எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு குச்சிரு. கேக்குறான். தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 3வது வீடு. தேங்க்ஸ் பா. வாய திறக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் நல்லவங்க இல்ல. ஐஸ் வச்சுட்டு வாங்க. ஐஸா? குச்சி ஐஸ். ஓ அதான். நீங்க எதை நினைச்சீங்க? ஐயோ ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு நினைக்கல. அது சரி, யார பாக்க வந்திருக்கீங்க? சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு? எத்தனையோ வாட்டி கேட்டேன், ஒத்து வரல. அதோ அங்கதான். நம்ம வாழ்க்கையில நாம பொதுவா என்னென்னமோ செய்வோம். ஆனா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன? சுத்தமா இருக்கிறது. நம்ம மோடியே என்ன சொல்லியிருக்காரு? தூய்மை இந்தியான்னு சொல்லியிருக்காரு. நாம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து போடுங்க. என்ன இவ்வளவு கத்தியும் ஆளைய காணும்? ஊர்ல ஒருத்தனும் இல்லையோ? வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க பொக்கிஷமான குப்பைகளை கொண்டு வந்து என்னோட குப்பை வண்டியில போடுங்க. போடுங்கம்மா. என்ன பண்றீங்க எல்லாரும் வீட்டுல? வாங்க. ஆனா என்னமா பண்ற? குப்பைய குப்பை வண்டியில கொட்ட சொன்னா ஏன் தலையில கொட்டிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம ஊரே குப்பை போடு. கிளியோபாட்ரா, என்ன குப்பைய குப்பை போட வந்த மாதிரி இருக்கு? என்ன மீனாட்சி, புருஷன் ஊர்ல இல்லன்னா இத்தனை பாக்கெட் வருது? என்ன பாக்கெட்? பால் பாக்கெட். என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாரு. அந்த புரோக்கருங்க இங்க இருக்க. அதோ சார் வந்துட்டான் பாருங்க. ஹலோ. ஹாய். மை நேம் இஸ் ரமணா, 7 ஹில்ஸ் ரமணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மலையை கூட வித்து கொடுத்துருவேன். இப்பதான் அனகொண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலையை வித்துட்டு வந்தேன்.
முதல்ல என் பிளாட்டை வித்து குடியா. என்னாச்சியா? ஆஃப்டர் ஆல் பிளாட் ராக்குக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன். ஷாக் ஆகாதீங்க, நம்ம ஊர்ல தான். கிங்ஃபிஷர் மல்லையாவோட பிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான். ஆனா புரோக்கர் கமிஷன் இன்னும் கொடுக்கலன்னு ஒரு பிளைட்டை நானே வச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட என்கிட்ட பிளாட் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எவனுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான். அப்படியா? ஆக்சுவலா பிளாட்ல என்ன பிரச்சனை? பேய் தான் பிரச்சனை. என்னதா? அதை விக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலான்னு கூட நினைச்சேன். அதை விக்கலன்னா எனக்கு பிரச்சனையா. குடும்ப ஜோசியர் சொன்னாரு அந்த ப்ராப்பர்ட்டி விலை 2 கோடி ரூபாய். எவ்வளவு கம்மியா போனாலும் அந்த பிளாட்டை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இதோ இருக்கு. எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல, வித்து கொடுத்துரு. யூ டோன்ட் வரி. உங்களோட பேய் அபார்ட்மெண்ட்ட விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம். என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே. வீடு விற்கப்படும். அப்பா இங்க கேப்போம். சார், யார் அது? வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லு. வணக்கங்க. யாரா நீ? வெளிய வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா, அதுக்கு ஒரு வீடு வேணும் சார். யாருக்கு? உனக்கா இல்ல உன் ஓனருக்கா? எனக்கு தான் சார். ஹால பார்த்து இடப்படாதீங்க. முழுசா 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அதுவும் அங்க பாத்தீங்களா? அதான். வாவ், 20 lakhs. சவுண்ட் பயங்கரமா இருக்கு. தம்பி கிடைக்காது அண்ணா. மை நேம் இஸ் ஏழுமலை. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் அது சூர்யா அண்ணா. SURIBALAAADU 095601 0 எடுத்துட்டா 1. நீ சாதாரண அதிர்ஷ்டக்காரன் இல்ல. அதான் என் கையில மாட்டிருக்க. உனக்கு 20 லட்சத்துல வீடு வேணும்ல? அதேதானா? கரெக்ட்னா? 20 லட்சத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ கையிலே வச்சிருக்க பாருங்க. இதோனா நெட் கேஷ். வெரி குட். வீட்டை வாங்கி கொடுக்கறதுலயும் வித்து கொடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களா? 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அப்ப போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் மணிமலை நகர். மணினா காசு, மலைனா மலைதான். இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லடா தம்பி. டேய் தம்பி, அதுவும் அந்த மேல் வீடு தான். எது அதுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன வாட்ச்மேனை கூட காணோம்? எனக்கு எப்படின்னா தெரியும்? அட உன்னை இல்ல, வாட்ச்மேன் ஒருத்தர் தான். அவன் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஆளுங்க யாருமே இல்லையா? எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புரோக்கர் கிடைக்கணும்ல, உனக்கு கிடைச்ச மாதிரி. அண்ணா, இதான் வீடு. உள்ள போ. நீங்களும் வாங்கண்ணே. உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போய் பாரு. அண்ணே, நான் இல்ல. அண்ணே, அண்ணே, இங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே. வீடு பாக்குறது நீ பார்த்தா போதாதா? பாருங்கண்ணே. அட அண்ணே, நிஜமா இந்த வீடு தானே? இந்த வீடுங்கிறதால தான் இங்க கூட்டு வந்தேன். போய் சுத்தி பாரு, போ. எல்லாம் சரியா இருக்கா பாரு, போ. ஆஹா ஆஹா, அடடா, என்ன டேபிள்லாம் சுத்துது. ஆஹா, ஐயோ ஐயோ, பிரமாதமா இருக்கே. இத போய் உனக்கு 20 லட்சம் விக்கிறனே. கப்பலாம் இருக்கு. பிளான போடுறேன். டேய் பார்த்திபா, மிஸ்டர் பார்த்திபன் சார், நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார்? அதேதானே? வீடு மாளிகை மாதிரி இருக்கு. இத போய் சீப்பா விக்கலாம்னு சொல்றீங்க? உண்மையாவே இங்க பேய் இருக்கா? இருக்கு இருக்கு. வந்துருச்சு அண்ணே, வந்துருச்சு அண்ணே. வந்துருச்சு. இப்ப கத்துன ஒண்ணும் இல்ல. உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு சூப்பரா இருக்குண்ணே. அப்ப முடிஞ்சது. அண்ணே, ஒரு சின்ன டவுட்ண்ணே. என்னப்பா? இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே? இந்த வீட்ல இருக்கிற கல்லு, மண்ணு, இலை, செடி, கொடி எல்லாமே உனக்குதான். நீயே யூஸ் பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ. அண்ணே, சினிமால காட்டுவாங்கல்ல வீடு, அப்படி இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நாளையில இருந்து நீ சினிமா தானே பார்க்க போற? அண்ணே, ஒண்ணும் இல்ல. இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட், உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. யாரோ கொடுத்துனா இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேன்னு.
அண்ணே வரும்போது கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. வேலைக்காரி அது வேலைக்காரி இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. அதான் நீட்டா இருக்கு. அண்ணே இன்னொரு அடி சுத்தி பாத்துக்குவானே. போய் பாருப்பா, தாராளமா பாத்துக்குவா, எல்லாத்தையும் பாரு. பாத்துறேன். பாத்துட்டியா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. அதான் வேணும். சின்ன டவுட்ண்ணே, மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் என்னடா? வீட்டோட சேர்த்து இந்த எல்லா பொருளையும் கொடுத்துருவீங்கல்ல? இந்த பொருளா? எல்லாமே ஆமாண்ணே. சேர், டிவி, டீபாய், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மொத்தமா நீ எடுத்துக்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பாண்ணே. அப்போ போலாம். பண்ணிடலாண்ணே. சீக்கிரம் போ, இனிமே நான் பாத்துக்கிறேன். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன்தான், அவனேதான். ஹலோ. என்னடா நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏய் யாரா நீ? ஏய் என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டுக்குத்து வேலுச்சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். அம்மாடி, ஃப்ளோர்ல இதெல்லாம் வேற வளரிட்டனா? அது போயிடுச்சுங்க. அப்ப மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங்னா? எல்ஐசி பில்டிங்கா? டேய் ஒண்ணு என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா எல்ஐசி பில்டிங் எனக்கு வாங்கி கொடுத்துரு. அது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கல. மெரினா பீச்சுக்கு என் ஆளுங்க ஒரு 150 பேரை வர வச்சு உன்னை அங்கேயே கண்டம் தொட்டமா வெட்டி கடல்ல போட்டு. இல்ல 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 இல்ல, எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்ல. நீங்க நிம்மதியா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பீச் ஓரமா இங்க படுத்துக்குங்க. நான் 2 நாள்ல உங்களுக்கு சூப்பர் பில்டிங்கா வாங்கி தரேன். சரியா? போன வச்சிருங்க. இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே தம்பி, இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சந்தேகமா இருக்கே. ஹலோ தம்பி, என் தங்கமே எப்படிடா சொல்ல இருக்க? கேவலமா இருக்கேன். எது? அது நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். ஒண்ணும் இல்ல தம்பி, டெய்லி பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல போன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல, அதான் காலைல எழுந்ததுமே போன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது? வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட. வேணும்னா ஒரு 5000மோ இல்ல 10,000மோ குறைச்சுக்கோ. என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன எப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன், நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருண்ணே, ஏதோ நீ சொன்னேன்னு விக்கலாம்னு நினைச்சேன். இல்லனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது வரைக்கும் எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா. வருவடா, வா வாடா என் தக்காளி. டேய் சூரி, என்னடா எங்க இருக்க? ஏன் போனைய கட் பண்றியா நீ? எனக்கே மெசேஜ்ல வார்னிங் கொடுப்பியா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்து 20 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டை ஆட்டைய போடலாம் நினைச்சியா? எங்கடா இருக்கடே? மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா. நான் 3 என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன். டேய் எங்கடா இருக்க நீ? டேய் என்னடா ஊதுவத்தி வாசனெல்லாம் வருது? பூஜை கீழே பண்ணுவாங்க, நீ மேல ஊதுவத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற? நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறியா நீ? எங்கடா இருக்க? ஓ, இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்கேயும் இல்லையே. ஓ, அங்க இருக்கியா? இதோ நான் வந்துட்டேன். இதோ வந்துட்டேன்.
சூரி பக்கம் வந்த மேடம். இந்த வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு சூரியன் வேணாம், வீட வேணாம். டிவி பிடிச்சிருக்கா? பிடிக்கல, நானே வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேணாம். நான் போட்டுமா? இரு, இப்பதானே வந்த. எனக்கு கண்ணுல இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது. நான் போகணும், இங்க இருந்து போயிடுறேன். இனிமே ஜென்மத்துக்கு இங்க தலை வச்சு படுக்க மாட்டேன் தாயே. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் போய் இந்த வீட்டு ஓனர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் வர சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போயிடுறேன். ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன்னு உன் மேல நீ சத்தியம் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் போறேன், ப்ளீஸ். போடா. அடேங்கப்பா, என்ன பக்கண்டா போன புரியலையே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.